உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் பாண்டி வானதிக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணி வானதிக்கு நம்ம தான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு எல்லா விஷயத்துலையும் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது தன்னோட நிலைமை மாறிடுச்சு. நான் மெடிக்கல் ஷாப்புக்கு ஓனர் ஆகிட்டேன், இப்போது நான் வேறு மாதிரி அப்படின்ற ஒரு திமிர் வானதிக்கு வந்துருச்சு. கூடவே இப்போ டாக்டரோட பழக்கமும் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது பாண்டி டாக்டரோட பழக்கத்தினால பாண்டி ஒரு மாதிரி பொருட்படுத்த முடியாத அளவுக்கு இல்லை, இனிமேல் பாண்டி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போவாங்க. டாக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு பாண்டியை உதாசீனப்படுத்த தான் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவுமே போய் அடிக்கடி டாக்டரை பார்க்குறதும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுகிறது, பழகிறது இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் டாக்டர் கூட வாட்ஸ்அப்பில் சாட்டும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வானதி. இந்த இது பார்த்தா அங்கே பாண்டி வீட்டுக்கு போயிட்டு சரி இவ என்ன ஃபோனும் பண்ணலையே, அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்தாலும் அவ்வளோவா சரியாக பேசாமல் தூக்கம் வருது பாண்டி, எனக்கு நான் கடையிலே நின்றுட்டே இருந்தேன்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, டயர்டாக இருக்குது பாண்டி, நான் தூங்குறேன் அப்படின்னு பாண்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு இங்கே டாக்டர் கூட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதேச்சியாக இங்கே வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு சரி சாப்பிட்டாலாம் என்னென்னு தெரியலையே, தூங்கிட்டாலான்னு தெரியல, சும்மா ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம், முழிச்சிருந்தா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெசேஜ் பண்ணும்போது பார்த்தா சாப்பிட்டியா வானதி, தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே ஆன்லைன்லேயே அவங்க இருக்காங்கங்கும்போது உடனே அவங்களுக்கு டபுள் டிக்கும் வந்துடுது. ஆனால் அந்த இடத்துல வானதி பார்த்துட்டு எந்த ரிப்ளைவும் பண்ணாமல் இருக்காங்க. ரொம்ப நேரமாக ஆன்லைன்லேயே காட்டுது. அப்படிங்கிறது பாண்டிக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாகவே இருக்குது. எப்போவும் இப்படி பண்ண மாட்டாளே, என்ன புதுசு புதுசாக பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது. மறுநாள் அங்கே மெடிக்கல் ஷாப்புக்கே போகிறாரு. அங்கே போனாலும் பாண்டிக்கிட்ட ஒரு பட்டும் படாமை தான் பேசுகிறாங்களே ஒழிய டாக்டர் வந்துட்டாரு, டாக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னா அங்கே காட்டுற ஒரு ஆர்வம் பாண்டிக்கிட்ட குறைஞ்சி போயிடுச்சு. அப்படிங்கிறது பாண்டிக்கு நல்லாவே புரியுது. ஒரு மாதிரியே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இப்போ செல்வமே அண்ணா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, முன்னாடி மாதிரி இல்லை வானதி அக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க, உனக்கு வானதியை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நானும் கொஞ்சம் நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்களும் கடைக்கு வரீங்க போகிறீங்க, நீங்கள் அப்படியே தானே இருக்கீங்க, நீங்கள் வரதும் போகிறதும் முன்னாடி மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வானதி அக்கா இப்போல்லாம் டாக்டர் கூட உட்காந்து பேசுகிற அளவு கூட உங்ககிட்ட பேசுகிறது இல்லையே, அதெல்லாம் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாண்டி வானதியை விட்டு கொடுத்துக்காம உனக்கு வானதியை பற்றி என்ன தெரியும், அவளுக்கு வேலை அவ்வளோ இருக்குது, மாத்திரையெல்லாம் அப்புறம் டாக்டர் சொல்கிறது தானே அவளும் கொடுத்தாகணும், அதனால் எதுவும் பேசுகிறாளோ என்னவோ, இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வத்தை திட்டிட்டு பாண்டி வந்துட்டாலும் இது மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருக்குது. வெளியில் என்ன தான் காட்டிக்கல அப்படின்னாலும் மனசுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாலும் பாண்டி மட்டும் அப்படியே ஜோன் அவுட் ஆன மாதிரி அந்த வானதி ஏன் இப்படி பண்ணுறா, இப்படிலாம் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி செல்வம் சொன்ன விஷயமும் அப்படியே ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும்போது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. பல்லவன் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது இங்க பாண்டி மட்டும் சிரிக்காம இருக்கதை பார்த்துட்டு என்னண்ணே நீ மட்டும் எப்ப பாரு ஜோன் அவுட் ஆயிடுற, நாங்க பாட்டு பேசிட்டு இருக்கோம்ல, நீ காதுல வாங்குறியா இல்லையா, கவனிக்கிறியா இல்லையாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நாளைக்கு ஒரு முக்கியமாக வண்டி டெலிவரி கொடுக்கணுமா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது நீலா பார்க்குறாங்க. இல்லை பாண்டி, நானும் 2-3 நாளாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் ஒரு மாதிரி தனியாக தான் இருக்கீங்க, பல்லவன் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா பாண்டி, வானதிக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டையா அப்படிங்கிறாங்க. சேச்சா சண்டைலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. இருந்தாலும் இங்கே நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. இல்லையே பாண்டி இந்த மாதிரி ஆள் இல்லையே, இப்படிலாம் இருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது நிலாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரியே இருக்கும்போது சரி நம்மளே போய் பேசலாம், ஆனால் இவங்க 2 பேத்துக்குள்ளார நம்ம போய் பேசினா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க, வானதி சும்மாவே வெடுக்குன்னு பேசும், இதை பற்றி பேசலாமா வேணாமான்னு தெரியல, இருந்தாலும் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போனால் பார்த்த உடனே வானதி அக்கா வாங்கக்கா, என்னக்கா இவ்வளோ தூரம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை வானதி, எனக்கு கொஞ்சம் பர்ஃப்யூமு அப்புறம் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர்லாம் வாங்க வேண்டி இருந்தது, அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா, இதுவும் இப்போ புதுசாக இந்த பிராண்டு வந்திருக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வானதி, புதுசெல்லாம் போட்டால் நமக்கு செட் ஆகாது, நான் எப்பவும் வழக்கமாக வாங்குற பிராண்டே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா அதை வாங்கிட்டு இருக்காங்க. பல்லவன் ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணி எங்கே அண்ணி இருக்கீங்க அப்படின்னோடனே பல்லவா நான் இதோ வானதியை பார்க்குறதுக்காக வந்தேன்டா அப்படிங்கிறாங்க. வானதி அக்காவா, ஏன் நீ என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்தது, அதனால வந்தேன் அப்படின்னோடனே அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க, மெடிக்கலில் போய் என்ன வாங்க போகிறீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னோடனே டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா,
எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லாமல் இல்லை, சும்மா பர்ஃப்யூம் மாய்ஸ்சரைசர்லாம் வாங்கலான்னு தான் வந்தேன். ஆமாம், நீ எங்கே இருக்க அப்படின்றாங்க. அண்ணி நான் கோச்சிங் சென்டர் போயிட்டு இப்போ தான் நீ வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா அப்படின்னா நான் இங்கே தான் இருக்கேன், நீ வரியா அப்படின்னோடனே, அண்ணி நான் பக்கத்தில் தான் இருக்கேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் வந்த உடனே நேராக நிலா வெளியில் போயிட்டு பல்லவன் கிட்ட பேசிட்டு, சரிடா நான் வானதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்படி வரலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ பார்த்தா அங்கே வானதி இல்லை. அப்போ அங்கே பார்த்துட்டு, வானதி இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏதோ டாக்டர் கூப்பிட்டாரு அதனால பார்க்க போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் இருங்க வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நான் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், நீங்கள் வந்தால் சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இப்போ வெளியில் வராங்க. அந்த டைம் பார்த்தா அங்கிட்டு இப்போ டாக்டரும் வானதியும் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே வரும்போது ஏதோ ஒரு இதில் அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பேசி பழக ஆரம்பித்ததுனால 2 பேரும் வந்து இப்படி தலையில் அடிச்சிக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இப்படி கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசி பழகிறத வந்துட்டு நிலா டக்குன்னு பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இதை பார்த்துட்டு நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆனதுனால அப்படியே கண்டும் காணாதது மாதிரி வந்துடுறாங்க. பல்லவனும் இதை பார்த்துடுறதுனால, என்ன நீ வானதிகா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, யார நீ அந்த ஆள் அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படிலாம் பேசாதடா, அது அவர் தான் டாக்டரா அப்படிங்கிறாங்க. சரி நீ டாக்டராகவே இருந்தாலும் பாண்டியனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அண்ணன் வருத்தப்படாதா, என்ன இது பாட்டுக்கு இப்படி பேசி பழகிட்டு இருக்காங்க, இப்படி கூடவா பேச முடியும் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இவங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்ன எதுன்னு தெரியாமல் யாரையும் தப்பாக பேசக்கூடாதுடா, நீ இதை பற்றி பாண்டிக்கிட்ட மூச்சை விடக்கூடாது பல்லவா அப்படின்றாங்க. சரிங்க நீ கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா பல்லவன் வந்துட்டு இப்போ நிலா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நேராக போயிட்டு அண்ணி அப்படின்னோடனே திரும்பி பார்த்துட்டு, சொல்லிட பல்லவா ஏதாவது வேணுமா, காஃபி குடிக்கிறியா அப்படின்றாங்க. காஃபிலாம் வேணாம் அண்ணி, எனக்கு வானதி அக்காவை அப்படி பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு அண்ணி, நல்லா பிடிச்சி திட்டி விட்டு வந்திருக்கணும் நம்ம அப்படின்றாங்க. டேய் இது நம்ம போய் என்னடா திட்ட முடியும், அவங்க 2 பேர் பிரச்சனை அது, அதுவும் இல்லாமல் உண்மை என்னன்னே தெரியாமல் எதுவுமே நம்ம பேச முடியாது. பாண்டிக்கிட்ட கேட்டால் அவர் எப்போ பாரு ஜோன் அவுட்லேயே இருக்காரு, எதை கேட்டாலும் அவரும் ஒன்றுமே நம்மக்கிட்ட சொல்லாமல் உண்மை என்னன்னு தெரியாமல் நம்மளால் எதுவும் பேச முடியாது பல்லவா. இங்கே பாருடா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை பற்றி நீ பாண்டிக்கிட்ட வாயை திறக்கக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை நீ நான் பாண்டியனங்கிட்டலாம் சொல்லலை, உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்துட்டு இப்போ நடேசன் வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு. நடேசனுமே பார்க்குறாரு. ஏண்டா டே என்னடா எப்போ பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரியே சுற்றிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாரு. ஆமாம் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அப்படியே தீத்து விட்டுருவீங்களா, சும்மா வேலையை பாருங்கள் கடுப்பை கிளப்பாமா அப்படின்னு பாண்டி ஒரு மாதிரி கடுப்பாக பேசும்போது நிலா அதையும் கவனிக்கிறாங்க. பாண்டி இந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லையே, என்ன இவர் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு, அப்போ கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை தான் போல இருக்கு அப்படின்ட்டு அப்படி பார்க்குறாங்க. வெளியில் நின்று ரொம்ப நேரமாக வானதிக்கு வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் வானதியோட லைன் வந்து பிஸினே வந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு கூட திரும்ப வானதி கூப்பிடல அப்படிங்கிறது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்படியே அவர் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா போயிட்டு பாண்டி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட எனக்கு பிடிக்கல, எனக்கு பசிக்கல, நீங்கள்லாம் போய் சாப்பிடுங்க அப்படின்னோடனே நிலா பார்த்துட்டு, பாண்டி நம்ம எல்லோரும் ஒன்றா தானே உட்காந்து சாப்பிடுவோம், அது என்ன புதுசாக இப்போ பழகுறீங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்தால் தான் எல்லோரும் சாப்பிடுவோம், எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக பசிக்குது, நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. சரி பாண்டியும் நிலா சொன்னதை தட்ட முடியாமல் போய் உட்கார்றாரு சாப்பிட்றதுக்கு. ஆனால் சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. அதை பல்லவனும் நிலாவுமே அப்படியே ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்லிக்காமல் இருக்கும்போது அதுக்கப்புறமா பார்த்தா ஃபோனையே பார்க்குறாரு, மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறாரு, கால் வருதான்னு பார்க்குறாரு. இதையே இப்படி பண்ணிவிட்டு சாப்பாடே சாப்பிடாம இருக்கும்போது சேரனே பார்த்துட்டு திட்டுறாரு. டேய் பாண்டி என்னடா ஃபோனை பார்த்துட்டே இருக்க, சாப்பிட்றானா சாப்பிடாம உன் தட்டில் பாரு சாப்பாடு அப்படியே இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டே முடிச்சிட்டோம், நீ அப்படியே வச்சிட்டு இருக்க, என்னடா நீ வர ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேங்கிறியே, நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் வந்து எடுத்து வேகமாக ஊட்ட போகிறாரு. அப்படி பாண்டிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. டேய் பாண்டி என்னடா கண்ணெல்லாம் கலங்குற, அண்ணன் ஊட்டுறது உனக்கு என்ன புதுசா, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு ஊட்டி விடுறாரு. பாண்டி சாப்பிட்டாலும் இந்த இடத்துல ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகி அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. டேய் என்னடா எதுக்குடா அழுகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் கேட்கும்போது பல்லவன் டக்குன்னு, அண்ணே வானதி அக்கா கூட உனக்கு ஏதோ பிரச்சனை தானே, அதனால தானே நீ ஃபோனை பார்த்துட்டு இருக்க, நாங்களும் ஒரு 4-5 நாளாக பார்த்துட்ருக்கோம், வானதி அக்கா உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்குது, மெசேஜும் எதுவும் பண்ணலை, 2 பேரும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, இப்போ அந்த மாதிரி சண்டையும் வரதில்லை, ஏதோ ஒன்று இருக்குது இல்லைண்ணே, நீ எங்ககிட்டலாம் மறைக்கிற, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனும் பார்த்துட்டு, என்னடா அவன் சொல்கிறது உண்மையா, வானதி கூட ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவள் ஏதோ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சோழன் டக்குன்னு பார்த்துட்டு, அதானே நினச்சேன்டா, அவளுக்கு ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் நீ தேவைப்பட்டடா, இப்போ அவள் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டா, அவளுக்குன்னு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, அப்புறம் அவள் இனிமேல் எதுக்குடா உன்னை தேட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிலாவுக்கு கோவம் வந்துடுது. சோழன், என்ன நீங்கள் பாட்டுக்கு எதாவது பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசுகிறது தப்பு, அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்க, மைண்ட் செட்டில்
வீட்டில் இருக்காங்கன்னு தெரியாமல் நீங்களே எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, முதல்ல இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிண்ணா சோழன் அமைதியாகிடுறாரு. இப்போ பாண்டிக்கிட்ட நிலாவே போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பாண்டி, உங்களுக்கும் வானதிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. சரி அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னா ஏதாவது வேலை கூட பிஸியாக இருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அப்படி தப்பாக நினைக்கிறீங்க, அவங்கக்கிட்ட போய் பேசுனீங்களா, போய் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மெடிக்கல் ஷாப்புக்கே நான் போனாலும் அங்கே இருக்கிறது இல்லை, எப்போ பாரு அந்த டாக்டரை பார்க்க போயிருக்கான்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அவள் ஷாப்பில் உட்காந்து ஒழுங்காக வேலை பார்க்குறாளா வியாபாரம் பண்ணுறாளான்னு தெரியல, எப்போ பாரு அந்த டாக்டர் கூட தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டாக்டர் கஷ்டப்பட்டு படித்தாராம், அவர் குடும்ப பேக்ரவுண்டே வேறையா, அவங்க அப்பா அம்மா விவசாயம் பண்ணியும் அந்த மாதிரி வேலை பார்த்துமே அந்த குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் டாக்டராக இருக்காருங்கும்போது உன்னால் ஆக முடியல, உனக்கு அந்த மாதிரி லட்சியமே இல்லாமல் லட்சியத்தை பற்றி நீ என்கிட்ட பேசின அப்படி இப்படின்னு அந்த டாக்டரை வச்சு என்னை வந்து கம்பேர் பண்ணி ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நிலா வந்து ஒரு மாதிரியே இருக்கும்போது பல்லவன் வந்து அப்படியே சொல்கிறதுக்கு வாயெல்லாம் துடிக்குது. நிலா கண்ணை காட்டுறாங்க, டே பல்லவா எதுவும் சொல்லிடாதடா அப்படின்ட்டு. இருந்தாலும் பாண்டி இப்போ ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கும்போது டக்குன்னு பல்லவனே, அண்ணி நான் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, நீ அண்ணே வானதிக்கா பண்ணுறது சரியில்லைண்ணே, அந்த டாக்டர் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க போல் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நிலா டக்குன்னு, பல்லவா நான் ஒன்று சொல்ல வேணான்னு சொன்னேன்ல, எதுக்குடா இப்போ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னோடனே பாண்டி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னங்க சொல்கிறான் பல்லவன், அப்படின்னா எதையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெண்டு பேரும், என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பாண்டி, நாங்கள் அன்றைக்கி மெடிக்கல் ஷாப்புக்கு போனோம், நீங்கள் வேற இப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருந்தீங்களா, ஒருவேளை உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா ஏதாவது பேசலாமான்னு எனக்கு தோணுச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்தப்போ நான் பேசினதுக்கே அவங்க ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டாங்க, அதனால் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் மெடிக்கல் ஷாப்புக்கு எனக்கு ஒரு வேலை இருந்தது வாங்குறதுக்கு, அதனால் அப்போ நான் போனேன். அப்போ பல்லவனும் வந்தான், சரி சொல்லிட்டு போயிடலான்னு திரும்ப போகும்போது அந்த டாக்டர் கூட அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றும் தப்பாலாம் நடந்துக்கல பாண்டி, இவன் தான் ஏதோ அப்படின்னு பல்லவனை பற்றி இப்போ சொல்கிறாங்க. எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு நிலா சொல்கிறத வந்துட்டு அது பாண்டிக்கு புரிஞ்சாலும் சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரியே, இல்லைங்க அவள் ஏதோ என்னை அவாய்ட் பண்ணுறான்னு தான் தோணுது, நானும் இனிமேல் அவகிட்ட போய் பேச மாட்டேன், நானும் இத்தனை நாளாக மெசேஜ் பண்ணுறேன் கால் பண்ணும்போதெல்லாம் லைன் பிஸியாகவே தான் இருக்குது, எனக்கு திரும்ப கூப்பிடவும் மாட்டேங்கிறா, நேரில் பார்த்தா ஏதோ பேருக்கு பேசுகிறா, முன்னாடிலாம் வேலை முடிஞ்சு நேராக கடைக்கு தான் வருவா, நான் கடையை பூட்டிட்டு வர வரைக்கும் என் கூடவே உட்காந்துருப்பா, ஏதாவது வேணும்னா கேட்பா, இது இந்த கடையில் பரோட்டா நல்லாயிருக்கும் அந்த கடையில் பரோட்டா நல்லாயிருக்கும் வாங்கி கொடுன்னுலாம் சொல்லுவாள். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது இங்கே சேரனுமே பார்த்துட்டு, சரி விடுறா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ ஏன் ஏதாவது நினச்சிட்டு இருக்காத, அந்த பொண்ணுக்கிட்ட நேரில் கூப்பிட்டு பேசுடா, பேசினாலே சரியாக போயிடும், அந்த பொண்ணு உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு, அப்படிலாம் ஒன்றும் ஆயிராதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதை இப்போ வெளியில் உட்காந்து நடேசன் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காரு. எழுந்து வேகமாக உள்ளே வராரு. வந்துட்டு, டேய் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன், அவள் வாயும் என்ன தான் நீ சொல்லு, அவள் இந்த வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா, இங்கே வந்தாலே ஏதாவது ஒரு ஏழ்றையை கூட்டுறா, உங்ககிட்ட எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கா, அவள் குடும்பத்துக்கும் நம்மளுக்குலாம் செட்டே ஆகாது, அவள் குடும்பத்தில் என்னமோ ஆரம்பத்தில் சொன்னாங்களே நம்ம வீட்டுக்கு பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டோம் அது ஒரு குடும்பமானு, இப்போ நான் சொல்கிறேன்டா அது ஒரு குடும்பமா, என்ன தான் அவன் வந்து நம்மக்கிட்ட நல்லா என்கிட்ட பேசினா பழகுனானாலும் அவங்க அப்பா அம்மா கூட ஒரு இதில் வைக்கலாம், ஆனால் இவ ஒரு வீட்டை பிரித்து 2 வீடாக ஆக்கிடுவாடா, அது சரியே வராது, இப்போ அவள் உங்ககிட்ட பேசலை பழகலை அப்படின்னா இதோட வருத்தப்படாமல் அப்படியே விட்டுடா, அவள் எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், அந்த டாக்டரை தான் பிடிச்சிருக்குன்னா அந்த டாக்டரை கூட கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் நீ ஆம்பளையாக கெத்தாக இருக்கணும்டா பாண்டி, போய் அவகிட்ட திரும்ப போய் பேசுகிற வேலையை வச்சுக்காத, அவளாக என்னைக்கு வராலோ பார்க்கலாம், ஆனாலும் அவங்ககிட்ட பேசிட்டு பழகிட்டு உங்ககிட்ட திரும்ப வந்தா அப்படின்னா நீ சேர்த்துக்கவே கூடாதுடா, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு போகும்போது பாண்டியால் எதுவுமே பேச முடியல. அப்போ நிலாவுமே பார்த்துட்டு, நீங்கள் விடுங்க பாண்டி பார்த்துக்கலாம், அப்படிலாம் எதுவும் ஆயிராது, வானதி உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப பொசசிவாகவும் இருப்பாங்க, நீங்கள் எப்போவும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தானே நினைப்பாங்க, இப்போ அவங்க பிஸி ஆகிட்டாங்க அதனால கூட இருக்கலாம், அடிக்கடி டாக்டரை பார்க்க வேண்டிய வேலை இருக்கும், அந்த மெடிசன்லாம் அவர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரோ அது தானே இவங்களும் சேல் பண்ணணும், அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல, அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு பிடிங்க, அவங்களே வந்து பேசுவாங்க, நீங்களே எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆனாலும் இங்கே டாக்டரோட அந்த ஒரு பேசி பழக ஆரம்பித்தோடனே இங்கே பாண்டியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைக்க போகிறாங்க. அது பாண்டிக்கு ரொம்பவுமே ஹர்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.